நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருந்ததுக்குள்ள காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ட உணவு வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருந்துச்சு. கம்மங்கூழு, கம்மங்களி அது மாரி இந்த மாரி சத்து உள்ள உணவா சாப்பிட்டாங்க. இப்ப அதெல்லாம் யாரும் சாப்பிடுறதில்ல. அதில முக்கியமான ஒண்ணு தான் இந்த கொள்ளுன்னு சொல்லக்கூடியது. "இளைச்சவனுக்கு எள்ளும், கொழுத்தவனுக்கு கொள்ளும்" அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது அவ்வளோ சத்து. குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத சாப்பிட்டு தான் வந்து சரியான பலமா இருக்கு. நெறைய தூரம் ஓடவும் செய்யுது. இதில வந்து நார்ச்சத்து இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதனால வந்து யூகேல இது வந்து 2 பவுண்டு தான். நான் ஒரு இண்டியன் ஷாப்ல போய் வாங்கிட்டு வந்தேன். சும்மா குக்கர்ல போட்டு அவிச்சு சாப்பிட்டாலே போதும். செம்ம டேஸ்ட்டு. ஆனா உடம்புக்கு ஆரோக்கியம் தானே நமக்கு மெயினு. அதனால இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொள்ளு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா இங்கெல்லாம் நம்மள கொல்ற உணவு தான் கூடுதல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்கரு, பீஸா இந்த மாரி தான் கூடுதல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அத சாப்பிடலாம். ஆனா இந்த மாரி உணவுகள கூடுதல் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முன்னோர்கள் சாப்பிட்டத பாரம்பரியத்த பின்பற்றி போனோம்னா கொஞ்சம் நல்லது. அதனால போய் வாங்கிட்டு வந்து 2 பவுண்டு அருமையான டேஸ்ட்டு. இன்னைக்கு அத வச்சிருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டா இருக்கு. உண்மையிலே வந்து முன்னோர்கள் சாப்பிட்டது வந்து அவ்வளோ அற்புதமா சாப்பிட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ ஆரோக்கியமா 80 வயசு, 90 வயசு, 100 வயசுலாம் இருக்காங்க. உண்மையிலே வந்து இப்படி உணவ நம்ம சாப்பிடுவோம். பாரம்பரியத்த பின்பற்றி போனா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது.